ரொம்ப கொடூரமானது இந்த இச்சிங்கிறது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கிருமியை ரத்தத்திலிருந்து வெளியேற்றணும். டைரக்டா ரத்தத்திலே கலந்துருது இந்த கிருமி. அந்த ரத்தத்திலிருந்து அந்த பூஞ்சானை நம்ம வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சரியான மருத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இதுல 100% வெளியே வந்துடலாம். இது ஈஸிலி கியூரபிள் டிசீஸ் தான். ஓகே. ஆமா. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப கூட இருக்காங்க இல்லையா, லைஃப் பார்ட்னர் இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, இல்ல பசங்கள்ல இருந்து நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸை டெட்டால் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயில் போடுற மாதிரி நல்லா வெயில் அடிக்கணும். அந்த துணியெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள வைக்கணும். அவங்களோட திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க யூஸ் பண்ற பிரஷ்ல இருந்து, அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ல இருந்து, அவங்க அவங்களோட பிலாங்கிங்ஸ் எதையுமே நம்ம தொடவே கூடாது. தொட்டோம் அப்படின்னா தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற கணக்கு தான் வரும். ஓகே. குறிப்பா இது நிறைய பேச்சுலர் பசங்க வெளியே ஃப்ரெண்ட்ஸோட. ஆமா. இப்ப என்ன பண்றது, அவன் துவைக்கல நீ வந்துட்டு தூக்கி போட்டு போக வேண்டியதுதான், அவன் இன்னொருத்தரோட ஃபேண்ட் எடுத்து போட்டு ஓட வேண்டியதுதான். அப்ப அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்கும். இவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருந்தா இவங்களுக்கு சீக்கிரமா போயிடும். இம்யூனிட்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் ஸ்ப்ரெட் ஆகும். இம்யூனிட்டி லோவா இருக்கிறவங்களுக்கு சர்ன்னு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும்.